ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி டே 4ல் இருக்கிறோம். நம்ம ஹென்னா கிளாஸ் டே 4ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லீஃப்க்கு யூஸ் பண்ணுற டியர் ட்ராப்ஸ் லீஃப்க்கு நம்ம எப்படி ஷேப் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அண்டு ஒரு சில பாக்ஸில் நம்ம ஒரு சில டிசைன்ஸ் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு லீஃப்க்கு நம்ம கரெக்டாக அந்த ஒரு லைட்டாக கோட் போட்டு ஒரு சின்ன பட்ஸ் மாதிரி எடுத்து சும்மா லைட்டாக எடுத்து விட்டால் போதும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நம்ம லீஃப் லீஃப் டிசைன் மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம அங்கங்கே ஒரு ரவுண்டை போட்டுட்டு சும்மா லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, நல்லாவும் இருக்காது. நம்ம இன்றைக்கி ஒரு பாக்ஸுங்களில் சிம்பிள் டிசைன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு இது மெஹந்தி கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் டேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் இதுவாகுது. ஸோ நான் டெஃபினெட்லி நம்ம ப்ராக்டிஸ்க்கும் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ சென்ட் பண்ணுறேன். நம்ம குட்டி ஹம்ஸ் போட்டு சிம்பிளான இந்த டிசைன்ஸ் எப்படி நம்ம ஃபில்லப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. நம்ம இந்த மாதிரி போடும்போது கை ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா ரொம்ப அழகாகவும் இருக்கும். சிம்பிளாகவும் டிசைன்ஸ் நம்ம போட்டு முடிச்சிட முடியும். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நான் லீஃப் டிசைன் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டிசைன் நம்ம வேறு டிசைன் இது பண்ணுவோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு
எனக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் டெஃபினெட்லி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக பண்ண முடியும். அண்ட் வந்து நிறைய வந்து க்ரியேட்டிவாக வந்து டிசைன்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இதே வந்து நான் 2 டிசைனாக நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன். ஒரே இதில் நான் ஒரே டிசைனை வச்சு 2 விதமாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் உள்ளே ஃபில் பண்ணேன், மேலே அவுட்டரில் நான் விட்டுட்டேன். அதே டிசைனை வந்து இன்னொரு விதமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக கொலாப்ஸ் ஆகும். நான் வந்து உள்ளே லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நடுவில் இருந்த டிசைனுக்கு அவுட்டர் கொடுத்தோம் இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம சென்டர் ஆஃபில் இருக்கிற இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டார்க்கன் பண்ணிக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் இந்த கோன் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பண்ணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. டெஃபினெட்லி நெக்ஸ்ட்டு டிசைனுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ்க்கு ஒன்று நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் நம்ம கோனு கரெக்டாக இருந்தால் நம்ம போடுற டிசைன் நமக்கு கரெக்டாக வரும். இந்த இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். நம்ம கையில் வந்து நம்ம இந்த டிசைன் ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இன்னொரு மாடல். இது வந்து லீஃப் இது மாதிரி வரும். நான் குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. நம்ம வந்து ஆரி கிளாஸும் வந்து நம்ம டே பை டேவாக எடுத்துகிட்ருக்கோம்.
ஸோ யாருக்காவது ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்மளோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆரி போடவே தெரியலனாலும் பரவாயில்ல, சும்மா அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு டிசைனாவது நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபைனல் ஒரு டிசைன். இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் பார்க்கவும் வந்து நல்லா அழகாக நம்ம கை ஃபுல்லாக வந்து எடுத்து காட்டும். ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம இப்போ அவுட்லைன் கொடுத்து டார்க்கன் பண்ணிப்போம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.